ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காரப்பொடி ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாமையே இருக்கும். இட்லி, தோசைக்கு, ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான காரப்பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காரப்பொடி பண்ணுறதுக்கு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீய விடாமல் வறுத்துக்கோங்க. வறுத்த காஞ்ச மிளகாவை தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் முழு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு மல்லி விதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தாலும் நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. வறுத்த பருப்பை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 10 பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டை போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பூண்டும் வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக ஒரு பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க. பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்கள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெருங்காய கட்டி கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. புளியை பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற புளியை நீங்கள் போட்டுக்கோங்க. புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை நல்லா முறுமுறுப்பாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வறுத்த கருவேப்பிலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வறுத்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, புளி, பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மறுபடியும் பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. பூண்டு பிடிக்காதவங்க இப்படியே கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக வறுத்த பூண்டை மட்டும் போட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் பல்ஸ் மோடில் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, காரப்பொடி ரெடி. இப்போ இதை ரைஸில் எப்படி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லித்தரேன். இப்போ பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கம்மியாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 6-7 வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரைஸ் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதா இருந்தால் அளந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 1 நிமிஷம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற காரப்பொடியிலேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடியை போட்டுக்கிறேன். இப்போ நான் உப்பு எதுவும் போடல. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறதுனால உப்பு எனக்கு தேவைப்படாது. நான் உப்பு போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காரப்பொடியில் உப்பு போட்டிருக்கோம். அடுத்து உங்களுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் முறுமுறுன்று போட்டு சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூடான ஒயிட் ரைஸில் இந்த பொடி காரப்பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போலேயே செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் குழம்பு செய்யாத நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.